அரசியல் களம் வந்து ரொம்ப சூடா இருக்கு. திமுக, அதிமுக தாண்டி முன்னாடி ஏற்கனவே ஒரு பிளேயர் நாம் தமிழர் வந்தாங்க. இப்போ விஜய் சார் வந்ததுனால 4 முனை போட்டி இங்க வந்து இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப தெளிவா வந்து சொன்னாங்க. நாங்க மக்களோட தான் கூட்டணி. எங்களை யாரு நம்பி வராங்களோ அவங்க வந்து அரவணைப்போம். ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம்னு சொன்னது. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணா பரவாயில்ல, பிஜேபியை நம்ம வந்து ஆதரிக்கலாம். பாஜகவோட ப்ரீவியஸ் அவங்க ட்ராக் ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை வந்து பணி வைக்கணும்னா இடி ரைடு விடுறது வந்து சர்வசாதாரண நடக்கும். நமக்கு வந்து இடியை பார்த்து ஒன்றும் பயப்படவும் அதில் அப்படி இடியை பார்த்து பயப்படுறதா அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட மாட்டார். மாவட்ட நிர்வாகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீர்நிலைகள் ஆகரிப்புல இந்த ஏரியாலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எளிய மக்கள் பகுதிகளை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்களா, வெல் அண்ட் குட். நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் ஏன் நீங்க பெரிய நிறுவனங்கள் மேல இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? இப்போ சீமானை எடுத்துக்கிட்டோம்னா 2016 தொடங்கி 24 வரை தொடர்ந்து போராட்ட களங்கள் மக்களுக்காக கூட போய் நின்றுருக்காரு. ஆனால் விஜய் அப்படி நின்று நம்ம இதுவரை பார்க்கல. ஸோ இந்த 11 மாதத்தில் அது சாத்தியமா? தாவேகா வந்து களத்தில் வந்து இறங்கி இருக்கணும். எனக்கும் அதில் வந்து மாற்று கருத்து உண்டு. நீங்கள் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லும்போது அப்போ அந்த விஷயத்தை கையில் எடுத்து நேரம் வந்து பேசியிருக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு இந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் யார் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து புரியவே இல்லை. ஏன்னா சீமானை வந்து உதாரணம் காட்டுறாங்க. ஏன்னா 15 ஆண்டுகளாக இருந்தாலும் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்பி சீட்டோ சரி, ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் கூட அவங்க வந்து ஜெயிச்சதே இல்லை. அதை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து விஜய் சாருக்கு வந்து நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. இது வந்து இவர் வந்து எங்கேயோ இருக்கார். ஏன்னா Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரதர். தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிக்க தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம், கடைசி 4 தேர்தல் வலுவான கூட்டணியில் இருக்கிறோம்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கும்போது அதிமுக பாஜக ஒரு வலுவான கூட்டணி என்று சொல்லியிருக்காங்க. அவங்களும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரீசெண்டாக நடந்த ஒரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து கூட்டணியை பற்றி டிசம்பருக்கு மேலே பேசுவோம், பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ யாரு கூட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே வந்து அது ஒரு கிடைக்காத புதிராகவே இருக்குது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஈடி ரைடு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து அரசியலில் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி இல்லாத இந்த ட்ரெண்டெலாம் வந்து புதுசாக இப்போ வந்து உருவாக்குவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருதுரு அரசியல் 2 பேர் தான் வந்து போட்டியில் இருப்பாங்க. அதிமுக இருப்பாங்க, திமுக இருப்பாங்க. அதேமாதிரி அங்கே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருப்பாங்க, பிஜேபி. அங்கேயே வந்து நிலவ மாறிச்சு. இப்போ காங்கிரஸ் பிஜேபி தாண்டி ஆம் ஆத்மி வந்துட்டாங்க. நிறைய பிளேயர் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக தாண்டி முன்னாடி ஏற்கனவே ஒரு பிளேயர் நாம் தமிழர் வந்தாங்க. இப்போ விஜய் சார் வந்ததுனால 4 முனை போட்டி இங்கே வந்து இருக்குது. ஸோ அது வந்து அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அரசியல் களம் வந்து இன்னும் வந்து புதுசாக வந்து தினம் தினம் வந்து இங்கே வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பல்வேறு செய்திகள் வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியல் செய்திகள் தான் வர மாதிரி ஒரு பரபரப்பான சூழலில் வந்து தாவேகாவோட நிலைப்பாடு ரொம்ப கிளியராக தான் இருக்குது. ஏன்னா வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னாங்க, நாங்கள் மக்களோட தான் கூட்டணி, எங்களை யார் நம்பி வராங்களோ அவங்கள வந்து அரவணைப்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொன்னது. இப்போ இன்றைக்கி நடந்த அரசியல் ஸ்டண்ட்டை அவர் முன்னாடியே ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார். ஏன்னா கொள்கை எதிரியோடு நம்ம போக முடியாது, அரசியல் எதிரியோடு நம்ம போக முடியாது. அதிமுக திமுக வந்து இவர் வந்து வளர்த்து வரதுக்காக இவர் வரல. இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சதை பார்த்தீங்கன்னா இவரை நம்பி இருக்க தொண்டர்கள் வந்து நாளைக்கு தலைவர்களாக மாறணும், மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னா ஒரு கூட்டணியாக இருந்தால் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ அதனால் இவரோட ரூட் ரொம்ப கிளியராக தான் இருக்குது. அவர் ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 11 மாத காலங்கள் இருக்குது. இப்பயே எல்லாமே வந்து முடிவாகாது. திமுகவில் சொன்னாலும் வந்து இன்டாக்ட் கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஓகே. ஸோ இந்த குழப்பங்கள்லாம் வந்து தெளியறதுக்கு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் வாக்கில் வந்து ஒரு நல்ல முடிவு வந்து கிடைக்கும். தாவேகா அவங்க தலைமையில் பல கட்சிகள் வந்து வரலாம், ஆனால் இவங்க தான் வந்து மேஜர் பிளேயர் இருப்பாங்க. இவங்க தலைமையில் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல கூட்டணி அமையும் நம்புறோம். நம்ம இடி ரைடை பேசும்போது இப்போது உச்சநீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறை அந்த இதை வந்து இடைக்கால தடை வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாமே வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக நடத்தப்பட்ட ரைடாகவும் இப்போ பேசப்படுதில்ல? இல்லை 100% இப்போ இடைக்கால வந்து தடை விதிக்கும் போது கூட உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு அரசு நிறுவனத்தை நீங்கள் வந்து மிரட்டக்கூடாது. ஒரு தனி மனித தப்பு பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். அரசு நிறுவனத்தில் ஏன்னா பாஜகவோட வந்து ப்ரீவியஸ் அவங்க ட்ராக் ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து பணி வைக்கணும்னா இடி ரைடு விடுறது வந்து சர்வசாதாரண நடக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக வந்து தவறு பண்ணுறவங்க மீது தண்டனை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இடி வந்து நல்ல ஒரு டூலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பட்டு இது வந்து மோசமான ஒரு போக்கை தான் காட்டுது.
நீங்கள் சொல்கிறீங்க பாஜக வந்து தொடர்ந்து வந்து இது மாதிரியான இடி ரைடு மூலமாக கண்ட்ரோல் படுத்திப்பட்டிருக்காங்க. ஆனால் நம்ம மற்ற மாநிலங்களையும் பார்த்தோம், தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை விஜய் வந்து கூட்டணிக்கு வரமாட்டார்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு தெரியும் அதிமுக பாஜக ஆல்ரெடி 2021 நின்று அவங்க வெற்றியை ஒன்றும் பெறலை. ஸோ விஜய் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம வெற்றியை ஈஸியாக பெறலாம்னு விஜய் மேலே இடி ரைடு விட்டு வர வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல? இல்லை, எல்லா முயற்சிகளும் பண்ணுவாங்க. இதை வந்து அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து தயாராக தான் இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு வந்து மடியில் வந்து கனம் இல்லை, அதனால் வழியில் நமக்கு வந்து பயம் இல்லை. ஸோ நமக்கு வந்து ஈடியை பார்த்து ஒன்றும் பயப்படவும் இல்லை. அப்படி ஈடியை பார்த்து பயப்படுறதா அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ஸோ அவர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார். என்னென்னா இப்போ இவங்க நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணால் பரவாயில்ல, பிஜேபியை நம்ம வந்து ஆதரிக்கலாம், பேரளவுக்கு ஆதரிக்கலாம், தமிழ்நாட்டுக்கு எந்த நலன்களும் வந்து செய்யறதுக்கு. அதேமாதிரி இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் இன்னமும் வந்து பிரச்சனைகள் போயிட்டுது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இப்போ சமீபமாக நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூரில் வந்து சாதாரண மக்கள் வீடுகளை வந்து இடிக்கிறாங்க. கோர்ட் கொடுத்ததால இல்லை கோர்ட்டு இல்லை, நான் சொல்கிறேன் அதையிலே சொல்கிறேன். இப்போ கோர்ட்டுன்றதுலாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள், நான் இப்போ வந்து பெயர் சொல்ல விரும்பல, பெரிய நிறுவனங்கள் நீர்நிலைகள் ஆக்கிரமிச்சு, ஏன்னா நாங்கள் நீர்நிலைக்காக நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணிருந்தனால எங்களுக்கு வந்து தெரியும், அந்த ட்ராக் ரெக்கார்ட் தெரியும். பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்குது, நட்சத்திர ஹோட்டல்கள் இருக்குது, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்கள் இருக்குது, பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, இதெல்லாம் வந்து பெருமளவில் வந்து பெரிய பெரிய கட்டடங்களாக எழுப்பி இருக்கும்போது சிறிய மக்கள், இவங்க வந்து எளிய மக்கள் 50 ஆண்டுகளாக அங்கேயே வந்து வசிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்லாம் நீங்கள் வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறீங்க. இது கூட யார் போயிருக்குன்னா மாவட்ட நிர்வாகம் தான் போனாங்க கோர்ட்டுக்கு. மாவட்ட நிர்வாகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீர்நிலைகள் ஆகரிப்பில் இந்த ஏரியாலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எளிய மக்கள் பகுதிகளை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்களா, வெல் அண்ட் குட், நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் ஏன் நீங்கள் பெரிய நிறுவனங்கள் மேலே இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க? ஸோ நீதிமன்றங்கள் வந்து இதுக்கு என்னென்னா பலிகடாயிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சு அதனால் இடிக்கிறாங்க. ஏன் கோர்ட்டு தீர்ப்பு வர்றது யார் இது காரணம்? இவங்க தான் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, அரசாங்கம் தான் வந்து போகுது. 50 ஆண்டுகள் அவங்க வந்து நிறைய பேட்டிகள் கொடுக்குறாங்க. நாங்கள் இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஓட்டு போட்டோம், இன்றைக்கி 2 கட்சி எங்களை வந்து ரோட்டில் நிறுத்தின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எளிய மக்களுக்காக வேலை செய்யணும். நான் வந்து கட்சிகளை நான் வந்து குற்றம் சொல்கிறதுக்காக சொல்ல, எளிய மக்களுக்காக வேலை செய்யலை. அதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் வந்து வராங்க. ஸோ இந்த ஒரு மாற்றம் வேணும், எளிய மக்கள். இன்றைக்கி நாம் தமிழர் கூட நல்ல வளர்ச்சி தான். ஏன் அவங்க வளர்ச்சின்னா 2 பேரையும் பிடிக்கணும்னா 3ஆவது ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கட்சி இன்றைக்கி நாம் தமிழ் வரும்போது, இன்றைக்கி நாம் தமிழரை தாண்டி இன்றைக்கி எல்லாரும் இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி, பெண்களும் சரி, தாய்மார்களும் சரி, இன்றைக்கி நம்பிக்கையாக பார்க்குற ஒரே தலைவர் வந்து விஜய் அவர். ஆனால் கடைசி வரை வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் 2 இல்லை ட்விட்டர் மூலியமாகவே ஓட்டை பிடிச்சிட முடியாதுல்ல. ஏன்னா அனகாபுத்தூர் இருக்கட்டும், பல நேரங்களில் விஜய் வந்து ட்விட் மூலியமாக கண்டனத்தையும் குரலையும் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னும் போராட்ட களம் அப்படின்னு, ஏன்னா இப்போ சீமானை எடுத்துக்கிட்டோம்னா 2016 தொடங்கி 24 வரை தொடர்ந்து போராட்ட களங்கள் மக்களுக்காக கூட போய் நின்றுருக்காரு. ஆனால் விஜய் அப்படி நின்று நம்ம இதுவரை பார்க்கல. ஸோ இந்த 11 மாதத்தில் அது சாத்தியமா? இல்லை, சாத்தியம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, அவங்க இன்னும் வீரியமாக வந்திருக்கணும். நேற்றுக்கே அனகாபுத்தூர் விஷயத்துக்கு வந்து தாவேக்கா வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்கணும். எனக்கும் அதில் வந்து மாற்று கருத்து உண்டு. நிச்சயமாக அவங்க வந்து வந்திருக்கணும். ஆனால் வராங்க, அந்த தோழர்கள் வராங்க, தலைமையிலேருந்து நிச்சயமாக எல்லாரும் இதை வந்து கவனிக்கணும். ஏன்னா இதுதான் அரசியல். நம்ம வந்து இன்றைக்கி எளிய மக்களின் அரசியலை நம்ம வந்து பேசணும். அதுக்காக அவங்க வந்து பேசலை நம்ம சொல்ல, பட் இன்னும் வீரியமாக வந்து பேசணும். அதேமாரி இந்த ஈடி விஷயங்கள்லாம் அவங்க கோட்டை விட்டதாக நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஈடி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்றைக்கி வந்து நீங்கள் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லும்போது அப்போ அந்த விஷயத்தை கையில் எடுத்து நேரம் வந்து பேசியிருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பேசினா மட்டும்தான் அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேகத்தை வந்து, ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த ஷார்ட் டைமில் நீங்கள் ரீச் பண்ணோன்னா இதெல்லாம் வந்து அவங்க நிச்சயமாக வந்து அட்ரஸ் பண்ணணும். எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, அம்பேத்கரோட புத்தக விழாவில் வந்து ஆதவர்ஜுனா விஜய்க்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். உங்கள் துறையில் வந்து பல ஊழல்கள் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு இதை வச்சார். இப்போ அதே ஊழல் ஆகாஷ் பாஸ்கரன் என்ற டான் பிக்சர்ஸ் மூலயமா இவ்வளவு இது பண்ணியிருக்காருன்னு இடி ரைடு போயிட்டுருக்கு. ஸோ விஜய் இதெல்லாம் பற்றி கண்டுக்கவே மாட்டார்ல. எவ்வளோ எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு குற்றம் சாட்டிகிட்டே இருந்தவர், அவங்க துறையிலே அவ்வளோ இது இருக்கும்போது அதை எதுவுமே அவர் பேச மாட்டார்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து புரியுது. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வந்து வேணும். இப்போ ஒரு நடிகராகவும் ஒரு தலைவராகவும் அவர் எல்லாமே வந்து பேசிட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் இன்னும் வந்து பேசலை, அவரோட கருத்துக்களை வந்து சொல்லலை. ஈடி விஷயத்துலையும் அவர் வந்து கருத்துக்களை சொல்ல. ஆனால் என்னென்னா கட்டமைப்பு வந்து பலப்படுத்திட்டு இருக்காங்க, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. கட்டமைப்பு பலப்படுத்திட்டு இருக்காங்க, மக்கள் ஆதரவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்னென்னா இவங்க வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து என்னன்னா, மக்கள் விஷயங்களை வந்து உடனே நீங்கள் சொல்கிற மாதிரி ட்விட்டரில் பேசி நம்ம வந்து யாரும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆரே இன்றைக்கி வந்து இருந்தாலும் இன்றைக்கி வந்து களத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து பெரும் கூட்டம் இருக்குது, மக்கள் ஓட்டு போட தயாரிக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் களத்தில் வந்து இந்த 11 மாதத்தில் அவங்க நிச்சயமாக அதுக்கு வந்து திட்டமிடல் இருக்கும். அந்த திட்டமிடலை வந்து கூடிய விரைவில் அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது வெற்றியை வந்து இலக்காக இருக்கும். முக்கியமாக
விஜய் வந்து ஒரு கட்டுக்குள் இயங்குறார், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னு பல மூத்த பத்திரிகையாளர்களும் சரி நிறைய பேர் வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறது தான் விஜய் கேட்குறாரு, இல்லை புஷி ஆனந்த் சொல்கிறது தான் கேட்குறாரு, இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா டிவி கையில் எடுத்துட்டாரு அப்படின்று பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மை? இல்லை ஃபஸ்ட்டு இந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் யார் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து புரியவே இல்லை. ஏன்னா ஒரு கட்சிகளை மட்டும்தான் நீங்கள் ஆதரித்து பேசுங்க. ரெண்டு விங்கு தான் இங்கே இருக்குது. ஒன்று வந்து அதிமுக ஆதரித்து பேசுவாங்க பத்திரிகையாளர்ன்ற போர்வையில், இந்த பக்கம் வந்து திமுக நடுநிலையாக பேசுங்கன்னு சொல்கிறோம். இப்போ நான் கூட வந்து விஜய் சாரை வந்து ஆதரித்து பேசுகிறோம். ஆனால் அந்த சைடில் நடக்கிற வந்து லேகிங்கை வந்து சொல்கிறோம். நியாயமான விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறோம். நம்ம வந்து அதை வந்து தவறாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. இது இனியாவது அவங்க வந்து இதை வந்து வேகமாக துரிதமாக செயல்படுத்தணுன்ற முறையில் பாசிட்டிவாக நம்ம விஷயத்தை சொல்கிறோம். அந்த மாதிரி நடுநிலையாக பேசுகிற ஊடகங்களும் சரி, நடுநிலையாக பேசுகிற பத்திரிகையாளரும் இன்றைக்கி வந்து கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு அஜெண்டா இருக்குது, ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. திமுக அதிமுக தவிர்த்து இங்கே யாரும் புதுசாக களத்துக்கு வர முடியாது. ஏன்னா சீமானை வந்து உதாரணம் காட்டுறாங்க. ஏன்னா 15 ஆண்டுகளாக இருந்தாலும் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்பி சீட்டோ சரி, ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் கூட அவங்க வந்து ஜெயிச்சதே இல்லை. அதை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து விஜய் சாருக்கு வந்து நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. இது வந்து இவர் வந்து எங்கேயோ இருக்கார். ஏன்னா இன்றைக்கே நம்ம சொன்னோம்னா 1 கோடி உறுப்பினர்கள் வந்து கடந்திருக்காங்க. கட்டமைப்புகள் வந்து கிராமங்கள் தோறும் வந்து இருக்காங்க. நான் வலிமையாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 11 மாத காலம் வந்து போதுமான காலமாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தோடு அவருக்கு வந்து ஷூட் முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வரும் காலங்களில் இன்னும் வீரியமாக இப்போ திமுக அதிமுக இவங்க வந்து 4 மடங்கு வேலை செய்யணும். வேலை செஞ்சாங்கன்னா அவங்க குறிக்கோள் வந்து நிச்சயமாக வெற்றி அடையும். இன்று காலையில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து விஜய் மதுரையை டார்கெட் செய்கிறார், மதுரையில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற, ஏன்னா அங்கே இருந்த ஒரு போஸ்டர் வந்து 1,10,10,000 வாக்கள் வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்னு மதுரையில் வச்சுருக்காங்க முதலமைச்சர்னு. ஸோ விஜயும் எம்ஜிஆர் ஸ்டைலில் பின்பற்றிருக்கிறாரா? மதுரை சைடில் நிற்கிறதுக்கு எதுவும் பிளான்ஸ் இருக்கா? 234 தொகுதியிலும் அவருக்கு வந்து நல்ல வரவேற்பு. எங்களை கேட்டால் நாங்கள் சென்னையிலே நில்லுன்னு கூட நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ அதனால் எல்லா பகுதிகளும் அவருக்கு வந்து வரவேற்புக்கு. என்ன கேட்டால் மதுரை அவர் வந்து சூஸ் பண்ண மாட்டார்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா விழுப்புரம் அந்த வடப்பகுதிகளில் தான் வந்து அவர் வந்து நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நான் வந்து கள ஆய்வின் அடிப்படையில் நான் வந்து சொல்கிறேன். விக்கிரவாண்டி ஒட்டி அந்த பகுதிகளில் நின்னாருன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அங்கே ரொம்ப பெருசாகவே இருக்குது. பட் தமிழகம் முழுக்க இருந்தாலும் அவர் எனக்கு தெரிஞ்சு விழுப்புரம் பகுதி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் தான் வந்து தேர்ந்தவர். அப்படி இல்லைன்னா அவருக்கு நல்ல சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி வந்து இருக்கும். மதுரை வந்து ஏன்னா மதுரை வந்து ஒரு மிக்ஸ்டு அரசியல். அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொஞ்ச நாள் போவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் வேறு மாதிரி மாறும். ஸோ அதனால் மதுரையை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து தான். ஓகே, கடைசி கொஸ்டினா ஆதவ அர்ஜுனா நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து 6 மணிக்கு வெளியே விடுங்க அப்படின்னு சொல்கிற போராட்டமில் எங்களோட போராட்டம் பேசுகிற மாதிரி இருக்கும், விரைவில் வந்து மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு பல நாளுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமானது திமுகவை வெளியேற்றுவோம், திமுகவை அகற்ற வேண்டும்ன்ற ஒரு இதுதான் விஜயம் எடுத்திருக்காரு. இங்கிட்ட அதிமுக பாஜகவும் அதுக்கு தான் இணைந்திருக்காங்க. ஒருவேளை 2 பேரும் தனித்து, விஜயும் தனித்து நின்று அதிமுக பாஜக நின்று திமுக அதை எளிதாக வெற்றி பெறும்ன்ற பல கருத்து கணிப்பு இருக்குது. ஸோ அது வந்து விஜய் வந்து திமுகவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறான்ற ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. நிச்சயமாக அதில் இது வந்து அப்பட்டமான வந்து பொய் இது. ஏன்னா அவர் வந்ததே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த இரு கட்சிகளும் மக்களுக்கு எதுவும் செய்யலன்னு தான். ஏன்னா அதிமுக ஒரு எந்த இடத்துலையும் சார் நாம என்ன சொல்கிறோன்னா அதுவே வந்து திரு ஆதவ அர்ஜுனா ரொம்ப கிளியராக சொன்னாங்க. ஏன்னா அவங்க மக்களால் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க வந்து எதிர்கட்சி வரிசையில் தான் இருக்காங்க. எதிர்கட்சி வேலையை கூட அவங்க செய்யலைன்றதுனால தான் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் வந்து சொன்னார். திமுகவும் டிவிகேவான்னு சொன்னது காரணம்னா எதிர்கட்சி வேலையை கூட அதிமுக செய்யலைன்றது தான் அதோட உள்ளர்த்தம். நீங்கள் பார்க்கணும். அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இவர் எது பண்ணணும், பகிரங்கமாக வந்து திமுகவையும் வந்து பாஜகவும் வந்து இவர் வந்து எதிர்க்கிறார். ஆனால் இங்கே பாருங்கள் அவங்க எப்படி சூழ்ச்சி பண்ணுறாங்க பாருங்கள். எதிர்க்கிற திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் வந்து நெரட்டிவ் செட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகவே மாட்டோம்னு ஏற்கனவே கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதிமுகவோட எந்த காலத்துலையும் எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு டிக்ளேர் பண்ண அதிமுகவோட கூட்டணி போவார், பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு ஒரு பக்கம் வந்து பேசுனாங்க. அதிமுக சார்பில் வந்து பேசுனது உண்மை, இவங்க வந்து நிராகரிச்சிட்டாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இவர் போவாங்க. எப்படி போவாங்க? கொள்கை எதிரின்னு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவரோட போது சாத்தியம். இந்த மாதிரி சொல்கிறேன், புதியதாக ஒருத்தர் வரும்போது இந்த மாதிரி நிறைய வந்து நெரட்டிவ் செட் பண்ணி இவங்க பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து எடுபடாது. களம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் இப்போ ரீசெண்டாக இந்த 2 டேஸில் நடக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெரும் பின்னடைவாக இருக்குது திமுகவுக்கு. மூத்த அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு சிக்கல்களில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. கொடுத்த வாக்குறுதிகளை வந்து திமுகவில் நிறைவேற்ற முடியல. பல்வேறு இடியாப்ப சிக்கல்களில் திமுக இருக்கும்போது அதிமுக வந்து ஆல்ரெடி போயிட்டு அவங்க பாஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டாங்க, பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. அதனால் களம் வந்து தாவேக்காகவும் தலைவர் விஜய் அவர்களுக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை வந்து வேகமாக எடுத்துகிட்டு போனாலே போதும், வெற்றி வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள் என்னன்னு இருக்கு நேரில் பேசுவோம். நேரத்துக்கு நன்றி.
Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.